ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இதான் நம்ம சேனல் த சீசா ட்ரேடர். இதான் நம்ம லோகோ. நம்ம சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இங்கே இருக்கும். ஓகேங்களா, பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் நிறைய பேர் நிறைய லாஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது இப்போ நம்மளோட சேனலை பார்த்துட்டு டெய்லி ப்ரிடிக்ஷன்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக அது ப்ரிடிக்ஷன் இல்லை, நம்ம ஆப்ஷன் சேஞ்ச் டேட்டாவை பேஸ் பண்ணி அதில் என்ன இண்டிகேஷன் காட்டுதோ அதான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். டெய்லி மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆனதும் ஆப்ஷன் சேஞ்ச் டேட்டாவை பார்த்துட்டு ஆப்ஷன் சேஞ்ச் பேஸ்டில் தான் நம்ம எல்லாமே கொடுப்போம். சரிங்களா, அதில் என்ன நம்பர்ஸ் கொடுக்குது, அதில் என்ன இண்டிகேட் சொல்லுதோ அதை தான் நம்ம இங்கே ப்ரிடிக்ஷனாக கொடுத்துட்ருக்கோம். ப்ரிடிக்ஷனில் அந்த நம்பர் இன்றைக்கி என்ன சொல்லுது. இப்போ பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அந்த 5 மினிட்ஸில் ஒரு டேட்டா வரும் ஆப்ஷன் சேஞ்ச் டேட்டாவில். இந்த ஆப்ஷன் சேஞ்ச் டேட்டாவில் என்ன சொல்லுதோ அன்னைக்கு அதான் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இது என்ன தேதி, டியூஸ்டே. இப்போ லாஸ்ட்டு 13ஆம் நமக்கு ஆப்ஷன் சேஞ்ச் டேட்டாவில் மார்க்கெட் கால் சைடுன்னு காட்டியிருக்கு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இங்கே பார்த்தீங்கன்னா 9:23 கொடுத்தாச்சு. இந்த 9:23 இந்த தேதியில் கால் சைடுன்னு இங்கே நான் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் அன்றைக்கி கால் சைடு போச்சா அப்படின்றது தான் இப்போ கேள்வி. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ லாஸ் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் இங்கேருந்து போகும்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன். மார்க்கெட் அடுத்து என்ன ஆச்சு. ஃபஸ்ட்டு கால் சைடு கொடுத்துருந்தேன், பட் ஆனால் கால் சைடில் ட்ரேட் லாஸு. அடுத்தது ப்ராஃபிட் கொடுத்துருக்கு கால் சைடில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சிஇ. அகைன் நம்ம ஜீரோ டு ஹீரோவும் சிஇயில் தான் கொடுத்துருப்போம். அதுவுமே அன்றைக்கி ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கும். ஸோ மார்க்கெட்டோட ட்ரேட் நம்ம கால் சைடில் எடுத்திருப்போம். கால் சைடு நமக்கு டார்கெட் ஹிட் ஆச்சு அப்படின்றது தான். ஸோ இத்தனை இண்டிகேஷன் எல்லாமே ஆப்ஷன் சேஞ்ச் டேட்டாவில் தான் கொடுப்போம். இப்போ மேட்டர் என்னென்னா, நான் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேச வரல. இப்போது இங்கே இதை பார்த்துட்டு நிறைய பேர் நம்மகிட்ட அதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு கேட்குறாங்க. பட் கேட்டுட்டு அவங்க அது ஒரு கஸ்டமர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ துணி கடைக்கு துணி எடுக்கிறவங்க வர்ற எல்லாருமே துணி எடுத்து தான் ஆகணுன்ற கட்டாயம் இல்லை. அந்த மாதிரி தான் நானும் பார்க்குறேன். ஸோ கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க, அதாவது விசாரிக்கிறவங்க அத்தனை பேரும் கோர்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்க கேட்குற எல்லா கேள்வியும் என்னென்னா, அதாவது ஒரே கேள்வி அதிக டைம் கேட்டது என்னென்னா, அது என்னை ரொம்ப என்ன சொல்கிறேன், நானும் அந்த மாதிரி கண்டிஷனில் தான் வந்திருக்கேன். அதாவது அவங்க நிறைய லாஸ் பண்ணுறாங்க. எத்தனை பேர்கிட்ட கோர்ஸ் படித்தாலும் அத்தனை கோர்ஸும் உண்மையாக மார்க்கெட்டில் நடக்கிறது இல்லை. ஸோ அவங்க சேல் பண்ணுறதுக்குன்னு நிறையா பண்ணுறாங்க. அவங்களோட உண்மையான ஸ்ட்ராட்டஜியை வெளியே சொல்கிறதில்ல. கோர்ஸ், அதாவது அந்த ப்ரீமியம் கோர்ஸ்லேயுமே அவங்க வெளியே சொல்கிறதில்ல. பட் இங்கே நான் வெளியே சொல்கிறேன் அப்படின்றத நான் இங்கே சொல்ல வரல. அவங்களோட லாஸஸ் ஹெவியாக இருக்கும். ஸோ லாஸ் பண்ணனால அவங்களால எந்த மெம்பர்கிட்ட எந்த டீச்சர்கிட்டனும் கரெக்டாக கற்றுக்க முடியலை அவங்களால. அப்படி அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இப்போ யார்கிட்ட கொடுத்தாலும் அவங்க சரியாக உண்மையான ஸ்ட்ராட்டஜி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ அதை பற்றி தான் நான் இங்கே சொல்ல வந்திருக்கேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் கரெக்டாக இருக்குன்னா நான் சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது என்னென்னா, மார்க்கெட்டில் நிறைய பேர் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நானுமே லாஸ் பண்ணி தான் வந்தேன். அப்படி லாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டில் தான் எப்படி பிஹேவ் பண்ணணும், அதை எப்படி கடந்து போகணும் அப்படின்றது தான் என் கேள்வி. ஏன்னா இப்போ நான் கோர்ஸ் படிக்கும் போதெல்லாம் மினிமம் 20,000க்கு கீழே கோர்ஸ்லாம் நிறைய அமைஞ்சது இல்லை. நான் 11 பேர்கிட்ட கோர்ஸ் படிச்சிருக்கேன். இது முன்னாடியே சொல்லியிருப்பேன். அந்த 11 பேரில் 7 பேர் 20,000 தான் மினிமம். ஓகேங்களா, ஒரு 2-3 பேர் மட்டும்தான் 6,000 7,000 நான் படித்தது. சரிங்களா, அதுலேயுமே இப்போ 10 கோர்ஸும் நான் ஏன் படித்தேன்னா, அப்போ எந்த கோர்ஸுமே நல்லா இல்லை, உண்மையான கோர்ஸாக இல்லை. சரிங்களா, அதனால தான் நான் இந்த கோர்ஸ் சரியில்லை இன்னொரு கோர்ஸ் போனேன், அந்த கோர்ஸ் சரியில்லை இன்னொரு கோர்ஸ் போனேன். இப்படியே போய் தான் கற்றுக்கிட்டேனே தவிர ஒரே கோர்ஸில் எனக்கு தீர்வு அமையலை. ஓகே, இப்போது நானுமே லாஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய டோட்டல் லாஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தா, என்னோடய டோட்டல் லாஸ் இதுதான். நான் 10 லட்சத்துக்கு அதிகமாக நானும் லாஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில். என்னோடய டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 வருஷம். ஓகேங்களா, இந்த 7 வருஷத்தில் முதல் 5 வருஷத்தில் நான் பண்ணது தான் இந்த 10 லட்சம். அதுக்கப்புறம் நான் லாஸ் பண்ணேன்னு கேட்டால் இல்லை. ஓகேங்களா, சரி, அது எல்லாமே என்னோடய வேறு அக்கௌண்ட்டில் இந்த 5 வருஷத்தில் 5 வருஷத்தில் நான் ஒரு 5-6 அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா என்னோடய டீச்சர்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தர் கிளாஸ் கற்றுக்கும் போது எல்லாமே என்கிட்ட ஜாயின் பண்ணிங்கன்னா என்னோடய ரெஃபரன்ஸில் தான் சேனல் எதாவது அந்த ப்ரோக்கர் ஐடி ஓப்பன் பண்ணணும். அந்த ப்ரோக்கர் ஐடியில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட பண்ணியிருக்காங்க. அதனால் தனித்தனியாக நான் 10 லட்சம் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேருந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு அக்கௌண்ட் 10 லட்சம் மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தா 10 லட்சம் வந்திருக்கும். இப்படி தான் நானும் லாஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க சத்துக்கு ஏற்ற மாதிரி
லாஸ் பண்ணியிருப்பாங்க. அது 3 லட்சமாக பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம். சில பேர் 25 லட்சம் 45 லட்சம்லாம் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து லாஸ் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படி தான் கேள்வி. இப்போ அடுத்து இந்த லாஸ் பண்ணவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொருத்தர் வந்து கோர்ஸ் கற்றுக்கும்போது நான் வந்து இவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன்னு சிம்பத்தியாக சொல்லி அது வந்து கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக கேட்பாங்க, இல்லை பாதியாக கேட்பாங்க. இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கீங்க. நான் அதை பற்றி நான் தப்பே சொல்லலை, நானுமே அப்படி தான் வந்திருக்கேன். ஓகேங்களா? பட் அதை எப்படி பீட் பண்ணணும் அப்படின்றது தான் கேள்வி. இப்போ இந்த மார்க்கெட்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு எல்லாமே 3 பார்ட்டாக இருக்கும். கேஜிஎஃப் எப்படி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இந்த மாதிரி நம்ம ட்ரேடிங் லைஃப்லையும் 3 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா, நம்ம வந்து ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுவோம். லாஸ் பண்ணுறது நம்ம வந்து உணர மாட்டோம். நம்ம இன்றைக்கி ஜெயிச்சிருவோம், நாளைக்கு ஜெயிச்சிருவோன்னு. ஃபஸ்ட்டு ஒன்று லாஸ் பண்ணுவீங்க, இல்லை ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ப்ராஃபிட் பண்ணிட்டா இதுதான் ஸ்ட்ராட்டஜியா, இவ்வளோ தான் மார்க்கெட்டா அப்படின்னு ஸ்டார்ட்ஸ் எடுத்து போவீங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் ஒர்க் ஆகாது. அது ஏதோ ஃப்ளூக்கில் ஒர்க் ஆகிருக்கும், இல்லை லக்கில் ஒர்க் ஆகிருக்கும். ஸோ ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. அது அப்படியே தொடரும்போது கடைசியாக பார்த்தா லாஸில் தான் வந்து நிற்கும். அது எப்படி வேணால் ஆகட்டும், அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி வேணால் ஆகிருக்கலாம். பட் இந்த மாதிரி லாஸ் பண்ணி ஒரு 2-3 வருஷம் சம்பளத்தை வந்து நீங்கள் இழந்திருப்பீங்க. இதனால் என்ன இருக்குன்னா, ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லாமல் இருந்திருக்கும். அதே மாதிரி கை செலவுக்கு கூட உங்களுக்கு வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டு கூட உங்களுக்கு காசு இல்லாமல் இருந்திருக்கும். இதனால் நீங்கள் அந்த டீ குடிக்கிறது நிப்பாட்டியிருப்பீங்க, சின்ன சின்ன செலவு நிப்பாட்டியிருப்பீங்க. ஒரு பஸ்ஸில் போகிறதுக்காக, அதாவது ஆட்டோவில் போகிறதுக்காக நிப்பாட்டி வந்து பஸ்ஸில் போயிருப்பீங்க. உங்கள் இஎம்ஐ வந்து பெருசாகிட்டே போயிருந்திருக்கும். நீங்கள் வந்து அதிகமாக வந்து லோன் போட்டிருப்பீங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டால், நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 லட்சம் லோன் போட்டேன். அதாவது மார்க்கெட்டில் விளையாடுறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு கை காசு போடும்போது என்னோடய 50,000 போயிடுச்சு. 50,000ன்றது என்னோடய 2-3 வருஷம் 2-3 மாதம் சம்பளம். இது வந்து என்னோடய சேவிங்ஸ்லேருந்து நான் லாஸ் பண்ணேன். சேவிங்ஸ்லேருந்து லாஸ் பண்ணப்போ எனக்கு பெருசாக வழி தெரியலை. ஸோ ஒரு கட்டத்தில் லாஸ் பண்ணி, சரி ஓகே எனக்கு ஓரளவு மார்க்கெட் புரிஞ்சிருச்சு. இந்த எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, நான் வந்து தெரியாதப்போ லாஸ் பண்ணேன், இப்போ வந்து எனக்கு மார்க்கெட் தெரிஞ்சிச்சு, இப்போ என்கிட்ட கையில் காசு இல்லை அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நானும் தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி சொல்லி நானுமே எக்ஸ்ட்ரா லோன் போட்டு, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து கடன் வாங்கி இந்த மாதிரி போட்டு சின்ன சின்னதாக லாஸ் பண்ணேன். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பர்சனல் லோன் போட்டேன் 3 லட்சம். அதுக்கப்புறம் அது டாப்அப் ஆகி கடைசியில் அது வந்து 8 லட்சத்துக்கு வந்து நின்றுச்சு. இன்னும் 2 லட்சம் எங்கே இருந்ததுன்னா, என்னோடய பிஎஃப்லேருந்து மொத்த அமௌண்ட்டையும் நான் உருவிட்டேன். என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10 வருஷம். அந்த 10 வருஷத்தில் மொத்த பிஎஃப் அமௌண்ட்டையும் உருவி அந்த 2 லட்சம் அதையும் தூக்கி ஷேர் மார்க்கெட்டில் தான் போட்டேன். அதுவுமே நக்கிட்டு போயிடுச்சு வலிச்சுட்டு. சரிங்களா? ஸோ இப்படி தான் நானும் லாஸ் பண்ணியிருக்கேன். சின்னதாக இல்லை, 3 லட்சன்றது நான் வந்து ஒரே வருஷத்தில் இல்லை, ஒரு 4-5 மாதத்துலேயே லாஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணது கொஞ்சம், அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கொடுத்தது கொஞ்சம், டிப்ஸ் வாங்கி லாஸ் பண்ணது கொஞ்சம், அப்புறம் அந்த கோர்ஸ் கற்றுக்கிட்டு அவங்க மூலியமா பண்ணுவாங்கள்ல காப்பி ட்ரேடிங், அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம், இப்படி மொத்தமாக ஏதோ ஒரு வகையில் 10 லட்சம் லாஸ் பண்ணிட்டேன். இதனால் எனக்கு வந்து கையில் கேஷ் இருக்காதா, இஎம்ஐ கட்டுறது காசு இல்லையா, இது போக திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, வீட்டில் ஒரு ஏதோ சின்ன பிரச்சனை, பசங்களுக்கு இல்லை மனைவிக்கு இல்லை அப்பா அம்மாவுக்கு, அந்த நேரத்தில் வந்து கையில் காசு இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டவும் காசு இல்லை, அப்புறம் ஸ்கூல் வந்து மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு, லோன் ரீபேமெண்ட் அதாவது இஎம்ஐ கட்டுறது கூட காசு இல்லை. இதனால் வந்து வீட்டில் உள்ளதெல்லாம் சின்னதாக அடகு வைக்க ஆரம்பித்து கடைசி ஒரு குடும்பத் தலைவன்ற பொறுப்பில் இருந்தே நான் வந்து விலகிற மாதிரி ஆகிப்போச்சு. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே வந்தது. இது வந்து இந்த மாதிரி லாஸ் பண்ணதால் இல்லை, இதுக்கு பின்னாடி கடைசி நம்ம தான் இருப்போம். நம்மளோட மைண்ட் செட் தான் காரணம். நம்மளே ஒழுங்காக சின்னதாக ஒரு லாஸ் ஆகும்போது அங்கேருந்து விலகி அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிருக்கணும். ஆனால் நம்ம இந்த லாஸ் அப்படின்ற ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருப்போம். இந்த 3 லட்சம் தானே போச்சு, இன்னும் இருக்குல்ல, நம்மளால் நம்ம சத்துக்கு இன்னும் கடன் வாங்க முடியும், நம்மளால் இன்னும் இஎம்ஐ பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு நான் இஎம்ஐ போட்டது, அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 வருஷத்துக்கு ஆச்சு. 5 வருஷத்துக்கு இஎம்ஐ போட்டுச்சு, திரும்ப ரீசார்ஜ் பண்ணி டாப்அப் பண்ணி அப்படியே 7 வருஷத்துக்கு வந்து இஎம்ஐ போச்சு. இப்படியே போய் கடைசி நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு நானே ரிவெஞ்ச் எடுத்துகிட்ருக்கேன் மார்க்கெட்டில். சரிங்களா? இப்படி தான் வந்தது. ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், ஸோ இப்படி ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பித்தேன். இதனால் என்ன ஆச்சுன்னா, இது வந்து நமக்கு கோபம் வரும்ல, இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கும்போதெல்லாம் நமக்கு அதிகபட்ச கோபம் வரும். இந்த கோபம் எல்லாமே நம்ம வந்து மார்க்கெட் மேலே காட்டணும். ஆனால் அந்த மார்க்கெட் மேலே காட்டாமல் நம்ம ஃபேமிலி மேலேயே காட்டுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே காட்டுவோம், ரிலேட்டிவ் மேலே காட்டுவோம், எல்லார் மேலேயும் காட்டுவோம். இந்த லக்கி பாஸ்கர் படம் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு காசு அதிகமாக வந்ததும் அவன் வந்து தன்னோட குணத்தையே மாற்றிக்குவான். அதனால் கூட இருக்கிறவங்க எல்லாமே விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு, அதாவது நம்ம பர்சனாலிட்டியே ஃபுல்லாக மாறிடும். நம்ம வந்து நார்மலாக ஒரு மனுஷங்களை மதிச்சிருப்போம். ஆனால் எப்போ நம்ம காசு இல்லையோ இல்லை காசு அதிகமாக வந்துச்சோ அப்போ வந்து
அவங்கள வந்து பணத்தை வச்சு தான் நம்ம எடை போடுவோம். இவர்கிட்ட கம்மியாக பணம் இருக்குது, அப்போ இவர் நமக்கு சல்யூட் அடிப்பார், நம்மளை தான் வந்து எல்லோரும் மதிக்கணும் அப்படின்ற மனநிலைக்கு போய் நம்மளோட பர்சனாலிட்டியே ஃபுல்லாகவே மாறிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஆயிருக்கும். இதனால் என்ன ஆயிருக்குன்னா, கடைசி காசு இருந்தால் அப்போயும் நம்ம கெட்ட பர்சனாலிட்டியாக இருந்திருப்போம். ஆனால் நமக்கு வந்து வேறு திங்கிங் எதுவும் வந்திருக்காரு, நான் தான் பெரியவன் அப்படின்ற நினைப்பு வந்திருக்கும். காசு இல்லைன்னா கண்டிப்பாக இந்த எல்லாமே பண்ணிட்டு கடைசி சூசைட் பண்ண தான் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இதுதான் நடந்திருக்கும். பட் ஆனால் சூசைட் நம்மளை நம்பி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்கிறப்போ சூசைட் பண்ண மாட்டோம். பட் அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருப்போம். ஓகேங்களா? கடைசியில் என்ன ஆயிருக்குன்னா, நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து குவிட் பண்ணிடலாம், சரி இந்த மார்க்கெட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். இதுதான் ஃபைனலாக நம்ம எடுக்கிற டெசிஷன். இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம எடுக்கிற ஒரு நல்ல டிசிஷன் என்னன்னா, ஃபைனலி டிசைட் டு குவிட் த மார்க்கெட். அதான் மார்க்கெட்டை வந்து குவிட் பண்ணுறது. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம கடைசியாக என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த லாஸில் தான் வந்து நிற்போம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக லாஸ். இதனால் என்ன ஆகுனா, நம்ம பர்சனாலிட்டி லாஸ் ஆகிருக்கும், நம்ம பிஹேவியர் லாஸ் ஆகிருக்கும். மணி இன்றைக்கி இல்லை சார், நாளைக்கு சம்பாதிச்சிருக்கலாம், நம்ம பர்சனாலிட்டியே நாளைக்கு சம்பாதிச்சிருவோம். பட் எல்லாமே பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து லாஸில் தான் வந்து நிற்கும். சரிங்களா? இதுதான் ஒரு ட்ரேடரோட ஃபஸ்ட்டு பார்ட். ஓகேங்களா? இப்போ அடுத்த பார்ட்டுக்கு போகலாம். அடுத்த பார்ட் இதுதான், பார்ட் 2. இப்போது இந்த பார்ட் 2ல் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம எல்லாமே லாஸ் பண்ணுறோம்ல, இதில் வந்து நம்ம சில அனுபவங்கள் இருக்கும். இது வந்து ஒரு 5 வருஷத்தில் மார்க்கெட் என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்ம பை பண்ணால் எப்படி செல் ஆகும், நம்ம செல் பண்ணால் எப்படி பை ஆகும், அது எப்போ ஆகும், ஒரு மார்க்கெட்டோட பிஹேவியர் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுருக்கோம்ல. ஸோ அதே மாதிரி ஒரு பணத்தை வந்து எவ்வளோ அதிகமாக போடணும், எப்போ அதிகமாக போடணும், எப்போ கம்மியாக போடணும், எப்போ லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், எப்போ கம்மி பண்ணணுன்றது நம்ம இதிலேருந்து தெரிஞ்சிருப்போம். ஆனால் அதை உட்காந்து அனலைஸ் பண்ணி அது ஒரு நெறிப்படுத்தணும். அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்கள்ல, அது ஒரு வகைப்படுத்துறது. அந்த மாதிரி உட்காந்து வகைப்படுத்தியிருந்தால் நம்ம ஓரளவுக்கு மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். மார்க்கெட்டை பற்றி அனலைஸ் பண்ணும்போது, அனலைஸ்ன்றது இதுதான். இது வரைக்கும் இத்தனை வருஷம் நமக்கு என்ன ஆச்சோ அதை உட்காந்து ஒரு பேப்பர்லேயோ இந்த மாதிரி எக்ஸல்லையோ தனித்தனியாக உட்காந்து எழுதும்போது தான் உண்மைகள் தான் எழுத்தாக வருமே தவிர கற்பனைகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் எழுத்தாக வராது. ஓகேங்களா? நம்மளோட லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு அனுபவம் பட்டிருப்போம்ல, அந்த அனுபவத்தை தான் இங்கே எழுத போகிறோம். அப்படி எழுதும்போது தான் உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே இப்போ இந்த மார்க்கெட்டோட பிஹேவியர் பற்றி தான் நமக்கு வந்திருக்கும். ஓகே, இது வந்திருக்கும் போது கடைசியில் வந்து அப்போ நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் எதையுமே ஃபாலோ பண்ணல, நம்ம வந்து கண்மூடித்தனமாக போயிருக்கோம், நம்ம வந்து ஒரு ரூல் படியே போகலை அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது தான் நம்ம வந்து சரி நம்மகிட்ட ஒரு ரூல்ஸ் இல்லை, அப்போ நம்ம ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும் அப்படின்றப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது. அதாவது அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட நம்ம வந்து நிறைய பேரை சர்ச் பண்ணியிருப்போம், அவங்களோட பிஎன்எல் பார்த்துருப்போம், அவங்களோட ப்ராஃபிட் அவங்க எப்படி கரெக்டாக கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பார்த்துருப்போம், அவங்களோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் என்னோடய அனுபவத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கவங்கன்னா நல்ல டீச்சரானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் சும்மா இல்லை, 11 பேர்கிட்ட கோர்ஸ் கற்றுக்கிட்டு அதில் 7 பேர் டுபாக்கூர் தான். அதில் ஒருத்தர் கின்னஸ் ரெக்கார்டே வச்சுருக்காரு. அவர் பேர் என்னென்னா நாகராஜ் சுப்பிரமணியன். இப்போ வரைக்கும் டான்னு கரெக்டாக வீடியோ போடுவார். நான் ஏன் ஓப்பனாக சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நான் அதிகபட்சமாக காசு கொடுத்து கற்றுக்கிட்டது அவர்கிட்ட இருந்தால். சரி, காசு கொடுத்து கற்றுக்கிட்டேன்னா, ஆனால் அவர் ஏன் நான் டார்கெட் பண்ணுறேன்னா, நான் அதிகமாக காசு கொடுத்து இஎம்ஐயில் தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அவர் கற்றுக் கொடுத்தது எல்லாமே ஒரு டுபாக்கூர் கூகுளில் தேடினா கூட ஃப்ரீயாக கிடைக்கிற ஒன்று. அது அப்படி ஃப்ரீயாக கிடைக்கிற ஒன்று எனக்கு வந்து இவ்வளோ காசுக்கு அவர் வந்து சேல் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நான் டவுட்டு கேட்கும்போது, இது கூகுளில் கூட ஃப்ரீயாக வருது, இதைத்தான் நீங்கள் வந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு சொல்லித்தரீங்களா, நீங்களாக எதுவும் ஓனாக பில் பண்ணலையான்னு கேட்கும்போது அவர் வந்து எதுவுமே சொல்ல. நான் அதுக்கு பதிலாக வந்து வேறு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிட்டாரு. சரி, அந்த கூகுளில் கிடைக்கிற ஒன்று கூட ஈஸியாக நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுவுமே இல்லை. அதுவுமே ஒரு நாள் பாஸ் ஆகும், ஒரு நாள் ஃபெயில் ஆகும். அந்த ஒரு நாள் லாஸ் ஆகும்போது 2 நாள் ப்ராஃபிட்டை சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த ஸ்ட்ராட்டஜி வேறு எதுவும் இல்லை, பிவோட் பாயிண்ட் தான். இந்த சிபிஆர் ரேஷியோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிவோட் பாயிண்ட்டை வச்சு மேலே 3 சப்போர்ட் இருக்கும், 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், கீழே வந்து 3 சப்போர்ட் இருக்கும். அதை வச்சு தான் ட்ரேட் பண்ண சொல்லி கொடுத்தாரு தவிர அந்த பிவோட் பாயிண்ட் சும்மாவே கிடைக்கிது, அதுக்கு ஒரு ஃபார்முலா அதுவும் சும்மாவே கூகுளில் இருக்குது. இதைத்தான் படித்து வந்து ஏமாற்றிருக்காரு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஸோ அது தெரியாது, நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற வரைக்கும் நமக்கு தெரியாது அவங்க எந்த ஸ்ட்ராட்டஜியில் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்ட்டு. ஓகே, ஸோ ஓகே, அது முடிஞ்சது. பட் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிப்போம். அந்த கோர்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் லைவ் மார்க்கெட்டில்.
அந்த கோர்ஸை ப்ராக்டிஸ் லைவ் மார்க்கெட்டில் பண்ணால் நம்ம உண்மையான காசு போட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ நம்மகிட்ட காசு இருக்காது இல்லையா, ஆல்ரெடி நம்ம நிறையா லாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கோர்ஸை வந்து இப்போ நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டா நம்ம உடனே ட்ரேட் எடுத்தோம்னு அவசியம் கிடையாது. அதில் தான் எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க. இன்றைக்கி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கே அந்த கோர்ஸை முடிச்சுட்டு ஓகே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நாளைக்கே போய் ட்ரேட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க இன்னும் பார்ட் 1லேயே தான் இருப்பாங்க. இந்த பார்ட் 1லேயே தான் இருப்பாங்க. பார்ட் 2க்கு இன்னும் ஜம்ப் ஆகலை. அப்படி தான் அதுதான் உண்மையான அர்த்தம். ஃபஸ்ட்டு அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அதை படிச்சுட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும். நான் வந்து நல்லா சொல்கிறேன் பாருங்கள், ட்ரேட் எடுக்கணும்னு சொல்ல, ப்ராக்டிஸ் தான் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும். எவ்வளோ நாள் அப்படின்றது அது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த கோர்ஸில் உள்ளபடி அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுற வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கோர்ஸ் சில நேரம் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சில நேரம் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாமல் போகும். சில நேரத்தில் என்ட்ரியே கிடைக்காது. அப்படி பார்க்கும்போது ஒரு வாரத்தில் எத்தனை என்ட்ரி அதில் கிடைக்கிது, அதில் எத்தனை தடவை பாஸ் ஆகுது, எத்தனை தடவை ஃபெயில் ஆகுது, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது தான் அந்த கோர்ஸ் உண்மையாகவே வேலிடாக இல்லையான்னு தெரியும். ஓகேங்களா. இதெல்லாம் பார்க்கும்போதே நீங்கள் வந்து அந்த மார்க்கெட்டோட பிஹேவியர் தெரிஞ்சிருக்கும். அதிலேருந்து அட் த மீன் டைம் லேர்னிங் சம் மார்க்கெட் பிஹேவியர், அதாவது ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க மார்க்கெட்டோட பிஹேவியர். அப்புறம் அதிலேருந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும், அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் பண்ணும்போதே உங்களுக்குள்ளே ஒரு டிசிப்ளின் வந்துருக்கும். அதாவது உங்கள் கண்ணு முன்னாடி நிறைய என்ட்ரிஸ் இருந்துமே நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காசு இருந்திருக்காது, அது ஓகே. பட் காசு இல்லாதனால் மட்டும் இல்லை, நீங்கள் அது 0 to 0 கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா அது உங்கள்கிட்ட ஒரு டிசிப்ளின் வந்திருக்கும்ல. லாஸ் ஆனால் மட்டும்தான் டிசிப்ளின் வரும். அதையும் நான் சொல்லிடுறேன். சம்பாதிக்கும் போது இருக்கிற டிசிப்ளினே இல்லை. சரிங்களா. லாஸ் ஆனதுக்கப்புறம் வர்றது தான் உண்மையான டிசிப்ளின். ஓகே. அடுத்து என்ன பண்ணணுன்னா, நான் ட்ரையிங் டு ஃபைண்ட் விச் இஸ் கரெக்ட் இன் த மார்க்கெட். அதாவது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த நிறையா ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அதில் வந்து இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், வால்யூம்ஸ் இருக்கும், FIDI டேட்டா வச்சு இருப்பாங்க. அப்புறம் ஆப்ரேட்டர் சைக்காலஜி, நம்ம எடுக்கும் போதெல்லாம் ஆப்ரேட்டர் இப்படி தாண்டா திருப்பி விடுவோம் அப்படின்னு ஒரு சைக்காலஜி இருக்கும். அப்புறம் அந்த நிறைய படிக்கிறது வந்து SMC கான்செப்ட் தான். இந்த ஆர்டர் பிளாக்கு, கேப் அப்பு, கேப் டவுனு, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தொட்டுட்டு போகிறது, இந்த மாதிரி அதை நிறையா சுற்றி இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் சரி, இந்தியன் மார்க்கெட்லேயும் சரி, எல்லோரும் ப்ளே பண்ணுறது வந்து நிறையா வந்து இந்த SMC கான்செப்ட் தான். ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இது பெரிய டுபாக்குருன்னு. அடுத்தது ரீட்ரேஸ்மெண்ட். அது மார்க்கெட் வந்து சல்லுன்னு ராக்கெட் மாதிரி போயிட்டுருக்கும். அது வந்து ஒரு இடத்துல ஒரு 50%, 61% வந்து தொட்டுட்டு திரும்ப அப்படியே ரிவர்ஸ் போகும். இதெல்லாமே நீங்கள் வந்து இதைத்தான் வந்து இதில் வந்து எது கரெக்டாக மார்க்கெட்டில் ரன் ஆகுது, கரெக்டாக எது ஃபிட் ஆகுது அப்படின்ற நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இதில் வந்து எது கரெக்டாக ஒர்க் ஆகுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதுக்கு நீங்கள் 1 வருஷமோ 6 மாதமோ இதை வந்து எல்லா மார்க்கெட்லேயும் டெய்லி வந்து இதில் எல்லாத்தையும் போட்டு அப்ளை பண்ணணும். எது கரெக்டாக நடக்குது, ஒரு நாளைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக நடக்கும், ஒரு நாளைக்கு இந்த ஆர்டர் பிளாக் SMC கான்செப்ட் கரெக்டாக நடக்கும், ஒரு நாள் நீங்கள் வந்து உங்களோட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பிஹேவியரை பார்த்துருப்பீங்க, அந்த பிஹேவியர் வந்து ஆப்ரேட்டர் தான் ஆப்ரேட் பண்ணுவார், அது கரெக்டாக நடந்திருக்கும். ஒரு நாள் FIDI டேட்டா அவங்க எல்லோரும் பை பண்ணியிருந்தால் மார்க்கெட் அன்றைக்கி ஃபுல்லாக பையில் இருக்கும். அவங்க எல்லோரும் ஒரு நாள் செல் பண்ணியிருந்தால் கரெக்டாக அன்றைக்குலாம் செல் ஆகிருக்கும். ஆனால் இது எப்போ தெரியும்னா, மார்க்கெட் முடிஞ்சு 5:30 மணிக்கு இல்லை ஈவினிங் 6 மணிக்கு தான் இந்த நியூஸ் வந்து வெளியிடுவாங்க. அது வரைக்கும் வெளியிட மாட்டாங்க. பட் இதை வந்து OI டேட்டாவில் கண்டுபிடிக்கலான்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மை இல்லை. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வால்யூம்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அதை வச்சு கூட பண்ணியிருப்பீங்க. அந்த மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம புரோக்கர் பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு ஏதாவது பை பண்ணிங்கன்னா, பை பண்ணும் கீழே வந்து பையர்ஸ் செல்லர்ஸ் அப்படின்னு டோட்டல் குவான்டிட்டி அது காமிக்கும். ஸோ பையர் அதிகமாக இருந்து செல்லர் கம்மியாக இருந்தால் பை ஆகிட்ருக்கும், இல்லை பை கம்மியாக இருந்து செல்லர் அதிகமாக இருந்தால் செல் ஆகிட்ருக்கும். இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை டெய்லி நீங்கள் செக் பண்ணி அதில் எத்தனை நாள் இது பாஸ் ஆகுதுன்னு செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு அதில் எது கரெக்டுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. 1 செகண்ட். ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னா, பேஸ்ட் ஆன் த அபோவ் அனாலிஸ் யூ வில் ஃபைண்ட் சம்திங் மார்க்கெட் ஹேஸ் எனி பேட்டர்ன் ஆர் நாட். இப்போ இதிலிருந்து இந்த மேற்கண்ட எல்லா அனாலிஸ்லேயும் நீங்கள் பண்ணதுக்கப்புறம், ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம், ஒரு டிசிப்ளினில் வந்ததுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கும் போது மார்க்கெட்டுக்கு ஏதாவது பேட்டர்ன் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒன்று அதில் மார்க்கெட்டுக்கு எஸ் ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்குது, இல்லை பேட்டர்னே இல்லை அப்படின்ற ஏதோ ஒரு முடிவுக்கு நீங்கள் வரணும். ஏன்னா மார்க்கெட்டோட பிஹேவியர் வந்து இத்தனை வருஷத்தில் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருக்கணும்ல. தெரியலைன்னா உட்காந்து யோசிங்க.
ஒரே நாளில் உங்களுக்கு தீர்வு வராது. 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும், எவ்வளோ நாளாலும் ஆகலாம். ஆனால் நீங்கள் மார்க்கெட்டை கரெக்டாக உங்களால் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது ஆகட்டும். அது ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, இல்லை மார்க்கெட்டுக்கு வந்து பேட்டர்னே இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க. சரி, பேட்டர்ன் இருந்துச்சுன்னா அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும். சரி, மார்க்கெட்டுக்கு பேட்டர்னே இல்லைன்றீங்களா? அப்போ மார்க்கெட்டுக்கு பேட்டர்னே இல்லைன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் விளையாடவே முடியாது. இழந்த வரைக்கும் போதும், இதுக்கு மேலே இழக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குயிட் ஆகிடணும். ஓகேங்களா? இதுதான் பேட்டர்ன் இல்லைன்னா இதுதான் அர்த்தம், நீங்கள் மார்க்கெட்டை விட்டு போயிடலாம். இல்லைப்பா எனக்கு ஏதோ பேட்டர்ன் தெரியுது, அந்த பேட்டர்னை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த பேட்டர்ன் என்னன்றதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை டெய்லி செக் பண்ணணும். எவ்வளோ நாளைக்குன்றது அது உங்கள் கீழே தான் இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லா நாளும் பாஸ் ஆகணும். எவ்வளோ நாளைக்குன்னா அது 5 வருஷத்துக்கு மினிமம் போடணும். ஏன்னா அந்த 5 வருஷத்தில் மார்க்கெட் எத்தனையோ இயற்கை சீற்றங்களை சந்திச்சிருக்கும், எத்தனையோ எலெக்ஷன்களை சந்திச்சிருக்கும். அதுக்கெல்லாம் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகிருக்கும். நிறைய அந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்பெனிஸோட டேட்டா எல்லாம், அதாவது இயர்லி அதோட ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் மார்க்கெட்டும் ஸ்ட்ராட்டஜியும் எப்படி பிஹேவ் ஆகிருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்புறம் அதாவது உங்களால் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணணும். அது வந்து ஒர்க்காக தான் செக் பண்ணணும். இல்லை என்னால் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கவும் முடியலை, அது எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரில, இல்லை நான் கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஒவ்வொரு நாள் மாறிக்கிட்டே இருக்குன்னா கவலையே விடுங்க. ஆல்ரெடி தேர் இஸ் எ ஸ்ட்ராட்டஜி, தென் ப்ராக்டிஸிங் தட் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி தேர் இஸ் எ ஸ்ட்ராட்டஜினா யாரோட்ட நீங்கள் கோர்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல, அந்த கோர்ஸ் படித்தவங்க ஏதோ ஒரு வகையில் ப்ராஃபிட் பண்ணிகிட்ருப்பாங்கல்ல, அப்போ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு தானே அர்த்தம். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து வாங்கிட்டு அப்படியே அப்ளை பண்ணிடுறாங்க. அதை அப்படியே நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் இங்கே காசு போட்டு பண்ணக்கூடாது. நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பேப்பர் ட்ரேடில் நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள். லைவ் ட்ரேடில் நீங்கள் உட்காந்து செக் பண்ணி பாருங்கள். அது நான் சொல்கிற மாதிரி மினிமம் வந்து 1 மாதம் 2 மாதம் 6 மாதத்துக்கு டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உண்மையிலே ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளிகபிள் ஆகுது, அப்ளிகபிளான ஸ்ட்ராட்டஜி எத்தனை தடவை பாஸ் ஆகுது, இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு 22 நாள் இருக்குன்னா அந்த 22 நாளில் எத்தனை தடவை ஃபஸ்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளிகபிள் ஆகுது, அந்த ஸ்ட்ராட்டஜி படி என்றைக்கு உங்களுக்கு ட்ரேட் கிடைக்குதுன்றதே நீங்கள் பார்க்கணும். 22 நாளைக்கு 15 நாள் தான் கிடைக்குதா, இல்லை 16 நாள் தான் கிடைக்குதா, அந்த 16 நாளில் எத்தனை நாள் அது பாஸ் ஆகுது, எத்தனை நாள் ஃபெயில் ஆகுது, இதே எழுதணும். அப்படி எழுதும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உண்மையிலே வந்து 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்கணும். அதாவது நீங்கள் 500 லாஸ் பண்ணிங்கன்னா 1000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கணும். அதுதான் 1:2. 1:3னா நீங்கள் 500 லாஸ் பண்ணிங்கன்னா அதோட 3 மடங்கு 1500 ப்ராஃபிட்டில் இருக்கணும். அப்படி நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுத்திங்கன்னா 10ல் 5 வாட்டி நீங்கள் ஃபெயில் ஆனாலும் 5 வாட்டி பாஸ் பண்ணும்போது 5 வாட்டி பாஸ் பண்ணால் 5000, 5 வாட்டி லாஸ் பண்ணிங்கன்னா 2500. அப்படின்னா உங்களுக்கு மிச்சம் 2500 உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது 1:2னா. ஓகேங்களா? 1:3னா 500 5 தடவை ஃபெயில் ஆனால் 2500, 1500 5 தடவை பாஸ் ஆனீங்கன்னா 7500. சரிங்களா? இப்படி நீங்கள் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் பி ஒர்க்கிங் ஆல் டைம். அது எல்லா நாளும் சக்ஸஸ் ஆதான். அதாவது எல்லா நாளுக்கும் ஃபஸ்ட்டு ட்ரேட் கிடைக்குதான்றதே பார்க்கணும். அந்த ட்ரேட் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் உங்களுக்கு பாஸ் ஆகுதான்னு பார்க்கணும். அப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதாவது சில பேர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, சில பேர் வந்து ஃபுல் டைம் ட்ரேடராக இருப்பீங்க, இல்லை சில பேர் வந்து பார்ட் டைம் ட்ரேடராக இருப்பீங்க, இல்லை சில பேர் வந்து அப்பப்போ அந்த வாட்ஸ்அப் பார்க்குற மாதிரி அப்பப்போ தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் அந்த ட்ரேட் உங்களால் எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். தென் முக்கியமான விஷயம், அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அக்செப்டபுளாக இருக்கணும். அந்த அக்செப்டபுளான ஸ்ட்ராட்டஜி இன்னொருத்தருக்கு நீங்கள் டீச் பண்ண முடியறதா இருக்கணும். ஏன்னா எப்போ உங்களால் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்க முடியலையோ அதை எப்படி நீங்கள் கடத்துவீங்க அடுத்த ஆளுக்கு, உங்கள் அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் எப்படி கொண்டு போவீங்க? இப்போ உதாரணத்துக்கு இந்த எஸ்எம்சி கான்செப்டை இன்னொருத்தருக்கு நீங்கள் சொல்லி ஒத்துக்க வைக்கவே முடியாது. நீங்கள் சொல்லி வேணால் கொடுக்கலாம், ஆனால் அவங்களால அது ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு காற்றில் வரையக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான். அது இண்டிகேட்டராக இல்லாமல் இருந்திருந்தால் இது வரைக்கும் யாராலையும் அக்செப்ட் பண்ணியிருக்க முடியாது. இண்டிகேட்டர் போடும்போது மேலே ஒரு ஆர்டர் பிளாக், கீழே ஒரு ஆர்டர் பிளாக் மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வந்துடும். அப்புறம் ஃபேர் வேல்யூ கேப்னு ஒன்று தெரிஞ்சிடும். ஆனால் அந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுமா, தொட்டுட்டு திரும்ப போகுமா, அந்த ஆர்டர் பிளாக்ல தொட்டுட்டு திரும்ப போகுமா, இல்லை மேலே போய் தொட்டுட்டு கீழே இறங்குமான்னா
எல்லா நேரமும் பாசிபிள் இல்லை. அதனால் அது யாரும் ஏற்றுக்க முடியாது. இண்டிகேட்டர் வந்தனால தான் இந்த எஸ்எம்சி ஏதோ பொழைச்சிருக்கு. அந்த மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறதா இருக்கணும். இன்னொருத்தருக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த சொல்லி கொடுத்தவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. ஓகேங்களா? இப்போ இந்த 3ம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கரெக்டாக இருக்கணும், அது எல்லா நேரமும் ஒர்க் பண்ணணும், அது எல்லாருக்கும் டீச் பண்ணக்கூடியதாக இருக்கணும், நீங்கள் யாருக்குனாலும் டீச் பண்ணக்கூடியதாக இருக்கணும், அவங்களும் இதை ஒத்துக்கக்கூடியதாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நீங்கள் அடுத்து பேப்பர் ட்ரேடுக்கு போகணும். அந்த பேப்பர் ட்ரேடில் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணணும். எதுக்காக சொல்கிறேன்னா, பேப்பர் ட்ரேடில் ட்ரேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் வரும். சில நேரம் பயம் இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுவீங்க. டிசிப்ளினாக ஆக்சுவலி பில்ட் பண்ணியிருப்பீங்க. அதாவது இத்தனை ஒர்க்கிங் ப்ராசஸில் நீங்கள் ஏதோ சம் டிசிப்ளினை வந்து ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அது பின்னாடி அப்படியே கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டு இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து உண்மையான ஒரு பயம் வரும். நீங்கள் என்ன தான் இந்த ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது ஒரு பய உணர்வு வரும் பார்த்தீங்களா? அப்போ அந்த ஃபுல் ப்ராஃபிட் வரும் வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியாது. இப்போது 1000 ரூபா தான் ப்ராஃபிட் வரணும்னா நீங்கள் 750 800 வரும்போதே நீங்கள் கட் பண்ணிடுவீங்க ப்ராஃபிட். அந்த மாதிரி பயம் வரும். அந்த பயம் போகிற வரைக்கும் நீங்கள் அடுத்து ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேப்பர் ட்ரேட்டை சொல்கிறேன். பேப்பர் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் ஃபுல் டார்கெட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இல்லைனா லாஸ் வரும்போது மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. அதாவது 500க்கு 600 லாஸ் போகும், 700 லாஸ் போகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. ஆனால் ப்ராஃபிட் மட்டும் 800 900 வந்தப்போ நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. அது போகிற வரைக்கும் நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஓகே. மீன் டைம் யூ ஆர் சேவிங் சம் மணி லிட்டில் பை லிட்டில். அதாவது இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துருக்கலாம். 1 வருஷம் எடுத்தே ஆகணும். அதைத்தான் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா? சும்மா இந்த ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரே மாதத்தில் இது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. பட் நடந்தால் அது உங்களே நீங்கள் ஏமாற்றுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அகைன் நீங்கள் பார்ட் 1 தான் நீங்கள் போவீங்க. சரிங்களா? நான் சொல்கிற பார்ட் 2 இதுக்கு வந்து 6 மாதம் மினிமம் டைம் எடுத்திருக்கும். ஓகே, பாருங்கள், 6 மந்த்ஸ்ன்னு நான் போட்டுறேன். 6 மாதம் குறைஞ்சபட்சம் நீங்கள் டைம் எடுத்திருப்பீங்க. இந்த 6 மாதத்தில் நீங்கள் இந்த 6 மாதத்தில் சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட மைண்ட் செட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸ்ட்ராங்கர் ஆகிருக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, அது ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கள்ல. ஸோ ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்களா? அப்போ உங்கள் மைண்ட் செட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணாமல் இருக்கிறதால அந்த சேவிங்ஸ் வச்சு நீங்கள் கொஞ்சம் உங்கள் இஎம்ஐ, இந்த மெடிக்கல் பில்லு, ஏதோ ஒன்று சம்திங் அதில் வந்து நீங்கள் அடைச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அடைச்சிருப்பீங்க. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தவங்க வீடியோ பார்க்குறதே நீங்கள் நிப்பாட்டியிருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடியோவில் பயங்கரமாக அளந்து விட்டுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்காம நிறுத்திருப்பீங்க. இது மாதிரி பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறத நீங்கள் விட்டுருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற பார்ட் 2க்கு போகிற ஒரே வழி. இதில் போகும்போது, இந்த பார்ட் 2க்கு போகும்போது நீங்கள் வந்து இந்த நோ லாஸ் அப்படின்னு இருந்ததில்ல, டோட்டல் லாஸ், இந்த டோட்டல் லாஸ்லேருந்து நீங்கள் நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு இடத்த நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ப்ராஃபிட் பார்ட் 3, அதில் என்ன பண்ணணும், எப்படி நீங்கள் வந்திருப்பீங்க, எப்படி நீங்கள் பார்ட் 3 போய் நீங்கள் சக்ஸஸ் ஆகணுன்றத இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்டில் தான் நான் பார்ட் 3 வீடியோவே போடுவேன். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து பில்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த வீடியோவுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ அதுக்கேற்றாற் போல் நம்ம பார்ட் 3 வீடியோ போடுவோம். ஓகே கைஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.